இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று என்னாலும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று இறைவார்த்தை கேட்டு. இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். The voice of God, தெய்வத்தின் குரல் ஒளி. தெய்வத்தின் குரல் ஒளி தெய்வீக திருவழித்தின் வழியாக கடந்து வருகிறது. தூய ஆவியானவர் நமக்கு காட்டித் தருகிறதாக இருக்கிறது. இந்த நாளிலும் தூய ஆவியானவர் தருகின்ற காரியங்களை நாம் சிந்திக்கலாம். தூய ஆவின் வழியாக ஆண்டுடைய வார்த்தை நமக்குள் கடந்து வரட்டும். Holy Spirit of Jesus. திருவெளிப்பாட்டிலே 3ஆம் அதிகாரத்திலே 20வது வசனத்தை காண்பிக்கிறார் தூய ஆவியானவர். பைபிளில் கடைசி பகுதியில் திருவெளிப்பாட்டிலே 3ஆம் அதிகாரத்திலே 20வது வசனத்தை தூய ஆவியானவர் காண்பிக்கிறார். இதோ நான் கதவு அருகில் நின்று தட்டி கொண்டிருக்கிறேன். யாராவது எனது குரலை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே சென்று அவர்களோடு உணவு அருந்துவேன், அவர்களும் என்னோடு உணவு அருந்துவார்கள். எத்தனை அருமையான வார்த்தை சொல்லியிருக்கிறார். இந்த வார்த்தையை படிக்கிற பொழுது, நாம் கேட்கிற பொழுது, ஆண்டவர் கதவையாண்டி, வீட்டின் கதவையாண்டி வந்து இருக்கிறார். நான் கதவு அருகில் நின்று தட்டி கொண்டிருக்கிறேன். பார்க்கணும், தட்டுகிறார். இந்த கருத்தை நான் பார்க்கிற பொழுது ஆணுடைய 2ஆம் வருகையை குறித்து சொல்லுகிற ஒரு கருத்தும் கூட உண்டு. வசன வார்த்தைகள் இந்த உலகப்புறமான வாழ்க்கையில பார்க்கிற பொழுது, இதோ நான் கதவாண்டை, இதய கதவாண்டை வந்து தட்டி கொண்டிருக்கிறேன், நீ கதவை திறந்தால் நான் உள்ளே வந்து உன்னோடு தங்கி உன்னை ஆசீர்வித்து நலப்படுத்துவேன் என்ற ஒரு வார்த்தை. கதவை திறந்தால் இன்று இதய கதவெல்லாம் தாளிடப்பட்டிருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறக்கிற பொழுது யோசேப்பும் அனியாவும் அன்னை மரியாவும் போகிறார்கள். அங்க குழந்தை பிறக்க போயிட்டு ஒவ்வொரு கதவை தட்டுறாங்க, யாரும் கதவு திறக்கல. ஆனா மாட்டுக்கொட்டையில் தான் இயேசு கிறிஸ்து பிறக்க நிலை உண்டானது. இல்லைங்களா? நாம் அதை தெரிவித்து இன்று அதே நிலையில் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்று பிறக்கிறதுக்கான நிலையிலே யோசேப்பும் மரியாவும் போனாங்க. ஆனால் இன்று இயேசு கிறிஸ்துவே வந்து நமக்கு தட்டுகிறார். இதே கதவை திறன் சிந்திக்க வேண்டிய ஒரு கருத்து. இந்த நாளிலே அந்த நிலை இல்லை. தெரிந்தால் நான் வந்து ஒன்று பேச. இந்த நாளில் இந்த கருத்தை நாம் சிந்திக்கிற பொழுது, பிரியமானவர்களே, ஆண்டவருடைய 2ஆம் வருகையின் காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இதய கதவை திறந்து அவருக்குள்ளாக அவரை கொண்டு வந்து ஆண்டவரே வாருங்க என்று சொல்லி கொண்டு செல்கிறோமா, இல்லது இதய கதவை மூடிவிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? 2 கருத்துக்கள் இல்லைங்களா? இந்த 2 கருத்துக்களை நீ பார்க்கிற பொழுது, அதே 3ஆம் அதிகாரத்திலே 15 முதல் 18 வசனத்தை நாம் பார்க்கணும். கிறிஸ்துக்கு வச்சுக்கிடுங்க. அதுல அவர் சொல்லுகிறாரு, அந்த 15-18 வசனத்தை பார்க்கும் பொழுது நம்ம 20 வசனம் அது மேலிருந்தே பார்க்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கும். குளிராகவோ சூடாகவோ நீ இல்லை, அன்பா இருக்கிறீங்க. எப்படி? எனக்கு இடம் கொடுத்திருக்கணும், இடம் கொடுக்காம இருந்திருக்கணும், எதுவுமே இல்லை. பார்மாலிட்டிக்கு ஒரு மனிதனாக நிலையில் இருக்கிறீங்க. இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவங்க தள்ளி தூக்கி எரிஞ்சிடுவேன்னு சொல்லி அந்த வசனத்தை காரிக்கிறார்கள். இன்று நம்முடைய சமூகம் எப்படி இருக்கிறது? நாம் ஆண்டவருக்கு கதவுகளை திறார், அவருடைய கதவு தட்டுகிறார், நாம் திறந்து ஆண்டவரே வாருங்கன்னு சொல்லுகிறோம். அப்பொழுதுதான் அந்த விண்ணக வாழ்வுக்கு விரிவில்லாக கடந்து போக முடியும். இல்லை என்றால் இல்லை. பெயருக்கு ஒரு கிறிஸ்து வாழ்வு இல்லை,
மாறாக ஆண்டவருக்குள் அனுபவிக்கின்ற ஒரு மனிதனாக இருக்கப்பட வேண்டும். அதுதான் அங்கே சொல்லுகிறார். இன்று இந்த நாளிலே கடவுள் தூய ஆவி வழியாக நமக்கு தருகின்ற வார்த்தை கதவேண்டை தட்டி திறந்து நிற்கும். இந்த வசன வார்த்தைகளை சிந்திக்கணும். இது அப்படியே நாம் பார்க்கும் பொழுது யாக்கோப்ல 5ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தில் கூட இங்கே அங்க சொல்லுகிற வசன வார்த்தைகள் உறுதிப்படுத்துகிற வார்த்தையா இருக்கிறது. யாக்கோப்ல 5ஆம் அதிகாரத்தில் 9வது வசனமா இருக்கணும். சகோதர சகோதரிகளே, நீங்கள் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாகாதவாறு ஒருவர் மற்றவருக்கு எதிராக முறையிடாதீர்கள். இதோ நடுவர் வாயிலில் நின்று கொண்டிருக்கிறார். நடுவர் வாயிலே நின்று கொண்டிருக்கிறார். கதவேண்டே நின்று கொண்டிருக்கிறார். வாயில் கதவு நிற்கிறார். அவருடைய வருகை மிக சமீபம். நாட்களிலே நாம் எப்படி என்பதை சிந்திக்கணும். அன்பானவர்களே, நாம் கதவை திறந்து ஆண்டவரே வாருங்க, என்ன உமக்குள்ளாக செயல்படுத்துங்க, அந்த விண்ணக வாழ்வுக்கு நான் உரியவனாய் கடந்து வரணும்னு சொல்லிட்டு அந்த நிலை கொண்டு வாருங்க. அப்போ இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் தான் நமக்கு தந்து ஆசீர்வதிக்கிறவராய் கொடுக்கிறவராய் இருக்கிறார். இந்த நாள் இந்த நேரத்திலே ஆண்டவராய் கடவுள் இந்த வசன வார்த்தை வழியாய் நம் கதோடு பேசுகிறார். நான் கதவேண்டை தட்டி கொண்டிருக்கிறேன், இதய கதவேண்டை தட்டி கொண்டிருக்கிறேன். யாராவது இதய கதவை திறந்து அவர் என்னை வரவேற்றார்களால் அவர்களுக்குள்ளாக சேர்ந்து அவர்களோடு இருந்து அவரை ஆசீர்வதித்து அவர்களுக்கு நலமும் வளமும் தருவேன் சொல்லுகிறார். ஒப்புக்கொடுக்கலாம், ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, இதோ என் இதய கதவை திறந்து உம்மை வரவேற்கிறேன். வாரும் ஆண்டவரே, வாரும் ஆண்டவரே, வாரும் ஆண்டவரே, என்னை மாற்றும் ஆண்டவரே, என் வாழ்வை, எண்ணங்களை, சிந்தனைகள் எல்லாவற்றையும் மாற்றும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் என்னோடு எனக்கு இதயத்துக்குள் இருக்கிற பொழுது எனக்கு உலக வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் ஆண்டவரே, இம்மையில மட்டுமல்ல மறுமையிலும் ஆசீர்வாதமாய் இருக்கிறபடினாலே ஆண்டவரே, என் இதய கதவை தட்டி கொண்டிருக்கிற அன்பு ஆண்டவரே, வாரும், எனக்குள் தங்கும் ஆண்டவரே. இதோ இந்த வேளையிலே இந்த ஜெபத்தை செய்து கொண்டிருக்கிற, சொல்லிக்கொண்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய இதய கதவும் உமக்குள் திறக்கப்பட்டதா இருக்கிறபடினாலே ஒவ்வொருவருக்கும் செழிவீராக, அந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்டதாக, அவருடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கட்டும் ஆண்டவரே. ஒப்புக்கொடுக்கிறோம். எங்களுக்காக விண்ணகம் விட்டு மன்னகம் வந்த இயேசு கிறிஸ்துவே, இதோ இதய கதவு திறந்து வைத்திருக்கிறோம். வாரும், தங்கும், எங்களை ஆசீர்வதியும். ஆமென்.